அதனால் இந்த முன்னறிவிப்புகள் எதுக்கு அப்படின்னா, இந்த தீமையெல்லாம் நடக்கும்னு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஏற்கனவே அறிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. இந்த தீமைக்கு அப்புறம் ஒரு நன்மையும் இருக்குது அப்படிங்கிற இந்த தீமை நடக்கும்போது இது எப்படி நடந்ததோ அதே மாதிரி அந்த நன்மையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி உண்மைப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி அந்த நன்மைகளும் உண்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லது ஒரு தற்கொலையை நோக்கியோ அதாவது விரக்தி நிலைக்கு போய், அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா என்னத்தா போய் இவ்வளோ தப்பு நடக்குது எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் காப்பாற்ற வரலையே, அது பலவீனர்களுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் திரை இல்லைங்கிறாங்க. காசால் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் திரை. இன்னும் யார் இதை விட பலவீனமாக இருக்கிறவன் யாவன் துவா கேட்கணும், இதை விட அநீதிக்குள்ளாக்கப்பட்டவன் யார் துவா கேட்கணும், இன்னும் எல்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறான், இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவாக என்ன ஆயிரும் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்னறிவிப்புகள் என்ன செய்யப்படுது.